எங்கள் நல்ல ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை எரேமியா 1:8 உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இந்நாட்களிலே எங்கு பார்த்தாலும் பாதுகாப்பை பற்றிய ஒரு நிச்சயமின்மையும் பயமும் எல்லாருடைய இருதயங்களையும் கவ்வி பிடித்து கொண்டிருக்கிறது. தீங்குகளும் பொல்லாப்புகளும் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலைகளில் இருந்து யார் நம்மை தப்புவிப்பார் என்ற ஏக்கங்கள் பலரை மன அழுத்தத்துக்குள் இழுத்து செல்கிறது. எமக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற, எம்மை தைரியப்படுத்துகின்ற வார்த்தையாக ஒவ்வொருவருக்கும் நம் தேவன் தருகின்ற வாக்கு தத்தமே உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இதை நாம் முழு இதயத்தோடு விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். எபிரேயர் 13:8 கூட நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எனவே கூடவே இருக்கிறேன் என்று வாக்குப்படின அவரை நாம் உறுதியாக பற்றி கொண்டால், தாவீதைப் போல நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன் என்று முழு நிச்சயத்தோடு சொல்லிக் கொண்டால் நிச்சயமாகவே அவர் நம்மை காத்து கொள்வார். தென்னாப்பிரிக்க காட்டுப்பகுதியில் இன்றும் பழங்குடி இன மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்கள் தங்கள் பிள்ளைகளை காட்டில் தைரியமாக வாழ பழக்கிக் கொள்வதற்காக சில பயிற்சிகளை பிள்ளைகளுக்கு கொடுப்பார்கள். அதில் ஒன்று, ஒரு நாள் அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு தன் பிள்ளையை அழைத்து சென்று பெரிய மரத்தில் உள்ள ஒரு பொந்தில் தகப்பன் உட்கார வைத்துவிட்டு வந்துவிட்டார். ஒளி மங்கி இருள் சூழும் வேளையிலே காட்டு மிருகங்களின் சத்தம் கேட்டு பிள்ளை பயப்பட்டது. பின் சற்று நேரத்தில் விலங்குகள் எல்லாம் அங்கு வந்து உலாவ தொடங்கியது. அவற்றில் சில அந்த பிள்ளையை நெருங்கிய போது பிள்ளை வீறிட்டு அலறி அழுதது. மிருகம் ஒன்று குழந்தையின் மிக அருகில் வரும் சமயம் அந்த மிருகத்தின் உடலில் விஷ அம்பு பாய்ந்து கீழே மிருகம் விழுந்து இறந்து விட்டது. இப்போ கேள்வி என்னவென்றால், யார் அந்த குழந்தையை காப்பாற்றியது? யார் அந்த மிருகத்தை கொன்றது? எனக்கு அன்பானவர்களே, அது வேறு யாரும் அல்ல, அந்த பிள்ளையின் அன்பு தகப்பனே. ஆம், அவர் தன் பிள்ளையை தனியே விட்டுவிடவில்லை. தொலைவில் அமர்ந்து வில் ஏந்தியவராக பிள்ளையே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். ஆபத்து நெருங்குகையில் மிக துரிதமாக பிள்ளையை காப்பாற்றினார். அந்த காட்டிலே தனது பிள்ளையை எந்த பொல்லாங்கும் அணுகாமல் தகப்பன் எப்படி பாதுகாத்தாரோ அப்படியே நம்மையும் பாதுகாக்க நமக்கு ஒரு பரம தகப்பன் உண்டு. ஏசாயா 31:5 நாம் பார்க்கிறபடி, தாய் பறவைகள் தம் குஞ்சுகளை கழுகுகளோ பாம்புகளோ வேறு எந்த பிராணிகளோ சேதப்படுத்தாதபடிக்கு பறந்து பறந்து காத்து அவற்றை தப்ப பண்ணுவது போல எம்மையும் நம் தேவன் காத்து தப்புவிப்பார். இந்த நம்பிக்கையோடு இப்போதும் நாங்கள் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்களை காக்கும்படிக்கு எங்களோடு கூடவே இருக்கிற அன்புக்காக உமக்கு நன்றி அப்பா. தாய் பறவையானது தன் குஞ்சுகளை காப்பது போல உம்முடைய சிறகளால் எங்களை மூடி கரிசனையோடு காத்து வருகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த பொல்லாத உலகத்தில் எங்கள் எல்லா குடும்பங்களையும் தீமைக்கு விலக்கி காக்க நீரே போதுமானவராய் இருக்கிறபடியினால் உம்முடைய அன்பு கரங்களுக்குள்ளே எங்கள் எல்லாரையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களை பொறுப்படுகிற அன்புக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.